அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு குதிகால் வலி இருக்குது, பாதத்தில் வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோருடைய சிஸ்டம் தான். நீங்கள் உங்கள் வீட்டில் டைல்ஸ், மார்பிள், கிரானைட் போன்ற ஒரு பொருளை பயன்படுத்தி தான் உங்கள் ஃப்ளோரை டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் கால் வலிக்கும் உங்கள் வீட்டுடைய ஃப்ளோருடைய சிஸ்டத்துக்கும் நெருங்கிய தொடர்புடையது. எதனால் இந்த கால் வலி வருது, அதுக்கு இந்த டைல்ஸ்க்கு என்ன தொடர்பு இருக்குது? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நம்முடைய வீட்டில் டைல்ஸ், மார்பிள், கிரானைட் போல கற்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்முடைய பாத வலியோடு தொடர்புடையது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மனிதனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவனுடைய பாதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கல், முள், கரடுமுரடான பாதைகள், மலைகள், ஆறுகள், மணல்கள், இது போல் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு இல்லாத, சமதள அமைப்பு இல்லாத ஒரு சூழலில் நடக்கிற மாதிரி தான் மனிதனுடைய காலுடைய அமைப்பு இருந்துச்சு. ஆனால் பரிணாம வளர்ச்சி அதிகமாக, நாகரிகம் வளர்ச்சி அதிகரிக்க மனிதன் தான் வசிக்கக்கூடிய வீட்டில் டைல்ஸ், மார்பிள், கிரானைட் போன்ற கற்கள் மூலம் தரைப்பகுதியை உருவாக்கணும். இந்த பகுதியில் பாதங்கள் பதிய நாம் இந்த பகுதியில் அதிகமாக நடக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதும்? உதாரணமாக ஒரு மென்மையான ஒரு பொருள் எடுத்துக்கோங்க, ஒரு பழ வகைகளை ஏதாவது எடுத்துக்கோங்களேன். தக்காளி எடுத்து ஒரு மண்ணான பகுதியில் போடும்போது அந்த தக்காளி கீழே விழும்போது அந்த கீழே விழக்கூடிய பகுதியில் எந்தவித மாற்றமும் அதிகமாக ஏற்படாது. இதுவே அந்த தக்காளி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் டைல்ஸ் போட்டிருந்தாலோ, மார்பிள்ஸ் போட்டிருந்தாலோ, இல்லை கிரானைட் போட்டிருந்தாலோ அந்த இடத்துல அந்த தக்காளியை போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது கீழே விழக்கூடிய அந்த தக்காளியுடைய பகுதியில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அது கீழே படும்போது அது வந்த வேகத்துக்கு டைல்ஸில் இருந்த முழு அழுத்தமும் தக்காளியின் மீது திருப்பி செலுத்தப்படும். இதனால அந்த பகுதியில் ஒரு அழுத்தம் உண்டாகும். அதே போல தான் நம்முடைய கால்கள் நடக்க தலைப்பகுதியில் எந்தவித அழுத்தமும் உள்வாங்காமல் இருப்பதால் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படியே 100% நம் கால்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இதனால் நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு மருத்துவர்கள் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறாங்க. நம்முடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வெயிட்டை காலில் இருக்கக்கூடிய ஆர்ச் போன்ற நரம்புகள் தான் தாங்கி பிடிக்குது. நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக டைல்ஸ், மார்பிள், கிரானைட்டில் வெறுங்காலில் நடக்கும்போது அந்த ஆர்ச் போன்ற இருக்கக்கூடிய நார் தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேதமடைந்து கீழே ஆரம்பிக்குது. இதனால தான் காலில் வெடிப்பு, காலில் பாதிப்பு, வலி, குதிகால் வலி, இது போல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுது. இது யாருக்கு ரொம்ப அதிகமாக ஏற்படும் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு பல முறை டைல்ஸ் தரையில் வெறுங்காலிலே நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் முழுவதும் இருக்கக்கூடிய வெயிட்டு டைல்ஸ் மூலம் மீண்டும் முழுவதும் அவங்களுக்கே செலுத்தப்படுவதால் குதிகாலில் வலி ஏற்படுது, பாதங்களில் வலி ஏற்படுது. இந்த வலி முட்டி வரைக்கும் சென்று மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் குதிகாலில் பல்வேறு வெடிப்புகள் வருவதற்கு இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சில வீடுகளில் இருக்கக்கூடிய டைல்ஸ், மார்பிள், கிரானைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஐஸில் கால் வைக்கிற மாதிரியே இருக்கும் குளிர்காலத்தில். அதுபோல் சமயங்களில் நீங்கள் வெறுங்காலில் நடக்கிறீங்க அப்படின்னா மேலும் அது காலில் இருக்கக்கூடிய வலியை அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை குறைக்கும். இதனால் வெரிகோஸ் வெயின் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நம்மளுடைய சமுதாயத்தில் பெண்கள் சமையல் அறையில் நீண்ட நேரம் நின்றுக்கிட்டே சமைப்பாங்க வெறுங்காலில். இதுவும் அவங்களுக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை உண்டு பண்ணும். முதுகு வலி, மூட்டு வலி, கழுத்து வலி வரைக்கும் உண்டு பண்ணும் வெறுங்காலிலே டைல்ஸில் நின்று கொண்டு இருப்பதா. இப்போ வீட்டில் டைல்ஸ் போட்டாச்சு, கிரானைட், மார்பிள் தான் இருக்குது, இது போல் பிரச்சனைகள் வரும்ன்றீங்க. அப்போ இதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி நல்லா மிருதுவான ஸ்லிப்பரை நீங்கள் பயன்படுத்தணும். இல்லையா வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி மிருதுவான காலணிகள், சாக்ஸை பயன்படுத்தணும். அது நம்மளுக்கு என்ன மாதிரியான உதவி பண்ணும் அப்படின்னா அது நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் உள்வாங்கிக்கும், திருப்பி நம்மளுக்கு அனுப்பாது. நம்ம 100% அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 50% அழுத்தத்தை தான் திருப்பி கொடுக்கும், மீதி அழுத்தத்தை அது வாங்கிக்கும். இதுபோல் சமயங்களில் நம்ம பாதம் பாதுகாப்பாக இருக்கும். நம் உடல் வெயிட்டை தாங்கக்கூடிய ஆர்ச் போன்ற நார்கள் நரம்புகள் சேதமடையாமல் நீண்ட காலத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் குதிகால் வலி, பாத வலி, மூட்டு வலி மற்றும் பாதத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, இது போல் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். சமையல் அறையில் பெண்கள் நீண்ட நேரம் நின்றுட்டே சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மேட்டு போட்டு சமைங்க, சாக்ஸ் போட்டுட்டு சமைங்க. மேக்சிமம் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. குளிர்காலத்தில் டைல்ஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இதனால் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், வெரிகோஸ் வெயின் வருவதற்கு வாய்ப்புண்டு. இதுபோல் சமயங்களில் நீங்கள் காலில் சாக்ஸ் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே நடக்கலாம்.
கால் வலி அதிகமாக இருக்கும்போது, முட்டி வலி, குதிகால் வலி அதிகமாக இருக்கும்போது ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாம். வெதுவெதுப்பான நீரில் கல்லுப்பு போட்டு கரைச்சி அதில் காலை வைக்கலாம். இதுபோல் நம்ம சிகிச்சை எடுக்கும்போது பாத வலி, குதிகால் வலி ஏற்படாமல் நம்ம தற்காத்து கொள்ளலாம். இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸில் வெறும் காலில் நடப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதுக்கு பதிலாக நம்ம மிருதுவான நல்ல சாஃப்டான ஸ்லிப்பரையோ அல்லது சாக்ஸையோ பயன்படுத்தணும் அப்படின்னா குதிகாலில் ஏற்படக்கூடிய வலியையும் நம் உடலிலிருந்து ஏற்படக்கூடிய அழுத்தத்தையும் அது நல்லா தாங்கும். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டுடைய அமைப்பு எப்படி இருக்குது, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய தகவல் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.